Young purple flowers, welcome back to my channel. This is Tani BTS Fix and I am your beloved ஆத்தரானதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட எஃப்எஃப் when a dangerous mafia lord fell in love with யோட ரீகேப் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 to 25 வரைக்கும். Why this recap matters அப்படின்னு கேட்டிங்கன்னா end of the video உங்களுக்கு புரியும். About the other FF, yeah, especially வியோட எஃப்எஃப் எல்லாருமே கேட்குறீங்க. சைக்கோசோலேட்டிக் அப்சஷன். என்னோட மற்ற வியூவர்ஸ் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் போய் செக் அவுட் பண்ணலாம். அண்ட் யா, அந்த எஃப்எஃப் கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிடும்டா இதுக்கப்புறம். எனக்கு தெரியும் இட்ஸ் அ லாங் பிரேக். எனக்கு தெரிஞ்சு 2 monthsங்கிறது ரொம்ப பெரிய பிரேக் தான். பட் நான் உங்ககிட்ட சொன்னேன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு லைவில். அதனால் உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் பிரேக்லாம் கிடையாது. நான் மேக்ஸிமம் வீக்லி பேசிஸில் ஒரு 2 or 1 வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுவேன். ஆனால் அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஜேகேயோட எஃப்எஃப் தான், அது ஷோர். ஓகேங்களா? அது இந்த வீக்குள்ளே போஸ்ட் ஆகப்படும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி 2 episodes ஒன் டுகெதர் ஆர் மேபி ஒரு எபிசோட கூட லாங்காக வர கூட நான் போடலாம். அது தெரியல. டிபெண்ட்ஸ் ஆன் டைம் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் எடிட்டிங். அதை பொறுத்து தான் இருக்குது. அதை பொறுத்து உங்களுக்கு வீடியோ வரும். பட் ஷோராக ஜேகேயோட எஃப்எஃப், அதுக்கு அடுத்து வியோட எஃப்எஃப் கண்டிப்பாக வரும். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிறைய மிஸ்ட்ரிலாம் வச்சுட்டு வந்திருக்கேன். நிறைய ஹிடன் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்ற ஒரு க்யூரியாசிட்டி இன்னும் அதில் இருக்குது. இன்னும் தள்ளிக்கிட்டே போனால் அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடலாம். எனக்கு புரியுது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து திங்க் பண்ணி தான் சரி ஓகே இதுக்கு மேலேயே வச்சுட்டு இருந்தால் சரியாக இருக்கான்னு சொல்லி நான் வந்துட்டேன். ஓகேங்களா? எனக்கு புரியுதா மிஸ், ரொம்ப வெயிட் பண்ணிட்டீங்க. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதோ இப்போ வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் திருப்பி போக மாட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக வீக்லி பேசிஸில் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறவங்களுக்காக. நீங்கள்லாம் எனக்கு பண்ண வேண்டியது ஒன்று தான், சப்ஸ்கிரைப். ஃபர்ஸ்ட்டு திங் எனக்கு அதுதான் மேண்டிட்டரிப்பா. சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் வீடியோஸ் எல்லாம் குவாலிட்டியாக வருதில்ல, தட் மேட்டர்ஸ் இல்லை. அதுக்காக கைண்ட்லி சப்போர்ட் மீடா பை சப்ஸ்கிரைபிங் மை சேனல். லைக் மை வீடியோ, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மை நியூ வியூவர்ஸ், நீங்களும் என் சேனலை போய் செக் அவுட் பண்ணி மற்ற வீடியோஸ் பார்க்கலாம். நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டே இருங்க. நான் வீடியோஸ் அதுக்குள்ளே மேக்ஸிமம் போட்டு தள்ளுறேன். ஓகேங்களா? டோன்ட் வரி, வியோட எஃப்எஃப் கண்டிப்பாக போட்டுருவேன் நெக்ஸ்ட்டு ஜேகேயோட எஃப்எஃப் போட்டதுக்கு அப்புறமா. ஓகேங்களா? ஐ வாண்ட் டு பி கிளியர் தட் ஜேகேயோட எஃப்எஃப் தான் நெக்ஸ்ட்டு வரும். ஏன்னா ஜேகேயோட எஃப்எஃப் நான் சொல்லிட்டேன், போன்லேயே அதான் வின் பண்ணியிருக்கு. ஸோ தட் பண்ணுறேன். ஓகேங்களா? வியோட எஃப்எஃப் கண்டிப்பாக ஹை டியூரேஷனில் உங்களுக்காக நான் போடுறேன். யாரும் இதை நினச்சி கவலைப்பட வேணாம். அண்ட் என்னோடய நியூ வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே சராங்கே, பர்பிள் யூ அண்ட் மை சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே சராங்கே. என்னோடய ஆர்மிஸ், என்னோடய பர்பிள் ஃப்ளார்ஸ் எல்லாருக்குமே சராங்கே. இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இருக்கிறதுக்காக ஷோராக சொல்லணும். அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் 2026 வீடியோ. இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அதே மாதிரி எல்லா வீடியோவும் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு டு மை காட் அண்ட் ஃபார் யூ ஆல் எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். திஸ் இயர் மைட் பி இல்லை, must be your best and will be a good year for you all. Okay, so amis இதே பாசிட்டிவ் இதோட ரீகேப் பார்க்கலாம். இட்ஸ் ஷார்ட்டஸ்ட் ரீகேப் எவர் எனக்கு தெரிஞ்சு நான் க்ரியேட் பண்ணதுலே. எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? வாங்க ஆர்மிஸ், நம்ம ரீகேப் வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்தா நம்ம ஹீரோ ஜியான் ஜங்குக் மாஃபியா வேர்ல்டோட Lord, not king. He is known for his ruthless behavior and yeah, நம்ம மாஃபியா லார்டை இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. ஏன்னா டார்க்கான ஒரு வேர்ல்டு, நம்ம யாருக்கும் தெரியப்படாத ஒரு அண்டர் வேர்ல்டை ரூல் பண்ணுற ஒரு லார்ட். இஸ் லைக் அ காட், அந்த மாதிரி சொல்லலாம். இந்த ட்ரக்ஸ், மாஃபியா டீலிங், ஸ்மக்லிங், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய ஒரு பொசிஷனில் இருந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் தான் நம்ம ஜியான் ஜங்குக். எல்லாரும் சொல்கிற சாதாரணமான மாஃபியா கிங்கோ மாஃபியா பாஸோ கிடையாது. இஸ் ஆக்சுவலி ரூலிங் தோஸ் மாஃபியா கிங்ஸ். கிங்குன்னு கூட சொல்ல முடியாது, தே ஆர் ஆக்சுவலி லைக் அ பிஷப், அந்த மாதிரி சொல்லலாம், ஒரு மினிஸ்டர் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாமே. தே ஆர் ஆக்சுவலி அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் அண்ட் ஹீ ரூல்ஸ் த underworld as well as the whole world, like 7 continents and 7 oceans. எல்லாத்தையுமே ரூல் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் தான் நம்ம ஜியான் ஜங்குக். ஏன் யாருக்குமே இவரோட ஐடென்டிட்டி தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் டார்க்கான அந்த வேர்ல்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. இது வரைக்கும் தன்னோட ஃபேஸை யாருக்காகவும் ரிவீல் பண்ணதில்லை. அண்ட் யா, ஹீ இஸ் நோன் ஃபார் இஸ் க்ரூவல்
பனிஷ்மெண்ட்ஸ் அண்ட் க்ரூவல் வேஸ் ஆஃப் ஹேண்டிலிங் பீப்புள் கேள்விப்பட்டிருக்காங்க. ரொம்ப மோசமான ஆள். நீங்கள் லைஃப்பில் ஹெல்லை பார்க்கணும் அப்படின்னா, ஹெல்லை பார்க்கணுன்னு டிசைட் பண்ணிங்கன்னா மெஸ் வித் ஜியான் ஜங்குக். ஜியான் ஜங்குக்கோட ட்ரக்ஸ் மேலே கை வச்சா he would burn that person and their entire clan, the entire family எல்லாத்தையுமே அழிச்சிடுற ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் தான் நம்ம ஜியான் ஜங்குக். ஜியான் ஜங்குக் ஈவன் killed his own father. தன்னோட பயாலஜிக்கல் ஃபாதரையே கில் பண்ணி தான் அவருடைய கம்பெனி, த ஜியான் கம்பெனி சொல்லலாம், ரொம்ப பெரிய கம்பெனி தான் கொரியாலேயே. அந்த கம்பெனி அவங்க அப்பாவோட பேரில் தான் இருந்திருக்கும். பட் he killed his own father for some purpose. எதுக்காகன்னு இன்ன வரைக்கும் சொல்லப்படலை. ஏதோ ஒரு காரணத்துக்காக he killed his own father to acquire that ஜியான் கம்பெனி. எப்படின்னா, ஒரு ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் he came out of the darkness world and இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஹியர் அவர் ஹீரோயின் என்டர்ஸ். நம்ம கதையோட ஹீரோயின் வயன் சர்மா இப்போ தான் என்டர் ஆகிறாங்க. ஷீ இஸ் நோன் ஆஸ் அ பியூட்டிஃபுல் லேடி பட் வித் அ க்ரூவல் மைண்ட். இந்த மாதிரி ஒரு பொண்ணை லைஃப்பில் யாராலையுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு வேல வளர்ந்து அந்த மாதிரி சக்ஸஸ் பார்த்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க தான் நம்ம ஹீரோயின் வயன் சர்மா. வயன் சர்மா இந்த நேம் கேட்டால் த ஹோல் வேர்ல்ட் வில் லுக் அட் ஹர். அதாவது அவங்களோட பேரை கேட்டாலே மொத்த வேர்ல்டுக்கும் லைக் அவங்கள நினச்சி ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல, லைக் ஜெல்லஸியாக இருக்கட்டும், லைக் சம் பீப்புள் மே பி ஹாப்பி, சம் பீப்புள் மே பி ஜெல்லஸ், இந்த மாதிரி ஆகலாம். ஏன்னா மிக்சட் ஆஃப் எமோஷன்ஸ் அவங்கள பற்றி கலந்துருக்கக்கூடிய ஒரு நேமை கேரி பண்ணிகிட்ருக்கவங்க தான் நம்ம ஹீரோயின் வயன் சர்மா. இவங்க இந்தியாவில் வளர்ந்து இந்தியாவில் இருந்து பிஸ்னஸ் கற்றுட்டு அது மூலமாக இப்போது தனியாக ஒரு பிஸ்னஸ் தனக்குன்னு ரன் பண்ணி லைக் ஃபேமிலியிலேருந்து பிரிஞ்சு தனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பெருசாக ரன் பண்ணி அந்த பிஸ்னஸில் சர்மா கம்பெனி, வயன் சர்மா கம்பெனி அப்படின்ற அந்த ஒரு பெரிய பிராண்டையே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய நெட்வொர்த் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் அசட்ஸ் எல்லாமே இவங்களோட நேமில் இருக்குது. ஏன்னா ஷீ ஆக்சுவலி த டைரக்டர், மெயின் டைரக்டர் ஆர் மெயின் ஓனர்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த அளவு ஒரு ஸ்டேட் ஆஃப் பவரில் தான் டபிள்யூபிசி அப்படின்ற ஒரு பெரிய அசோசியேஷனோட போர்ட் மெம்பராக இல்லை, போர்ட் டைரக்டராக இருக்காங்க. அந்த டபிள்யூபிசி என்னங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். வேர்ல்டு வைட் பிஸ்னஸ் கவுன்சில்ன்ற மாதிரி சொல்லலாம். இந்த என்டிட்டி அசோசியேஷன் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி கொடுத்து இந்த சின்ன சின்ன கம்பெனி எல்லாமே இதில் ரெஜிஸ்டர் பண்ணி அதுலேருந்து வருவாங்க. லைக் தே ஓன் அ பார்ட் ஆஃப் ஷேர்னே சொல்லலாம் ஒரு கம்பெனி அவங்க பண்ணுறதுல. பட் இது வந்து ஒரு பெரிய என்டிட்டி லைக் அசோசியேஷன். இந்த அசோசியேஷன் வேர்ல்டு வைடில் நம்பர் 1 பிளேஸில் இருக்காங்க. பிகாஸ் இந்த என்டிட்டி யார் ஓன் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி பவர்ஃபுல் பிஸ்னஸ் லேடி அவர் வயன் சர்மா. வயன் சர்மான்ற பேரை கேட்டாலே மற்ற பிஸ்னஸ் பர்சன்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுற நிறைய பேர் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வயன் சர்மான்ற ஒரு பேருங்கிறது ஒரு நைட் மேர். ஏன்னா இவங்கக்கிட்ட மிஸ் பண்ணால் அவங்களுக்கு மர்சியே காட்ட மாட்டாங்க. ஷீ இஸ் அ ஒர்க்ஹாலிக் பர்சன். இவங்களுக்கு ஒர்க் தான் எல்லாமே. ஷீ ஆக்சுவலி வாண்ட்ஸ் டு பி த நம்பர் 1 ஆல்வேஸ் ஃபார் எவர். எஸ்டர்டே, டுடே, டுமாரோ, திஸ் 3 டைம்லைன்ஸ், இந்த 3 டைம்லைன்லேயும் தான் தான் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு டார்கெட்டோடு இருக்கக்கூடிய ஒரு டிட்டர்மைண்ட் பிஸ்னஸ் லேடி தான் நம்ம வயன் சர்மா. இப்படி 2 பேருமே பவர்ஃபுல்லாக இருக்காங்க இல்லையா? ஸோ எப்படி இவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியர் இங்கே தான் ஜியான் ஜங்குக் தன்னோட அப்பாவோட கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி இருக்கும் போது வயன் சர்மாவை மீட் பண்ணுறாரு. அதுவும் வயன் சர்மா சும்மா இல்லாமல் ஒரு சிங்கத்தை தட்டி எழுப்புற மாதிரி ஷீ ஆக்சுவலி ப்ரோவோக்ஸ் ஹிம் பை புட்டிங் ஹர் லெக் ஆன் ஹிஸ் செஸ்ட். ஏன்னா ஷீ இஸ் டாமினண்ட். வயன் சர்மா இருக்கிறதுலே ரொம்ப டாமினண்ட்டான ஒரு லேடி. ஷீ வாண்ட்ஸ் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி அதர் பீப்புள்.
அவங்க சுற்றி இருக்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெரிய டாமினண்ட்டான ஒரு லேடி. எதுக்காக ஜியான் சாக்குக்கை தேடி போகணும்? ஜியான் சாக்குக்கை போய் எதுக்கு தூண்டி விடுற மாதிரி பேசணும்? அண்ட் ஹியர் நம்ம ஜியான் ஜாங்கோக் தூண்டி விட்டு கோவப்பட்டு லைக் ஹீ கேன் டிஸ்ட்ராய் ஹர் சொல்ல போனோம்னா. ஏன்னா இஸ் known for his cruel merciless punishments. எல்லாத்தையும் தாண்டி இஸ் அ மாஃபியா லார்ட். ரொம்ப பெரிய மாஃபியா லார்ட். இவரை பார்த்து தலை நிமிர்ந்து பேச என்ன, பேசக்கூட பயப்படுவாங்க. இவர் முன்னாடி யாரும் நிற்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்படி ஒரு பர்சன் ரூல் பண்ணிகிட்ருக்க ஒரு பர்சனை இப்படி வந்து மிரட்டி லைக் ஷீ ஆக்சுவலி இல்லை, ஷீ டஸ் த்ரெட்டன்ட் ஹிம் ஃபார் சம்திங். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஷீ த்ரெட்டன்ட் ஹிம், மிரட்டிட்டு அவரோட செஸ்ஸில் தன்னோட ஹீல்ஸை வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல ஜியான் ஜாங்கோக் நினச்சிருந்தா அந்த செகண்டே அவங்கள குரூவலாக கொண்டிருக்கலாம். அவரால் முடியாமல் கிடையாது. யா ஷீ மைட் பி பவர்ஃபுல் சொல்லலாம், ஏன்னா அவங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேடி தான், காட்ஸோடு தான் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஜியான் ஜாங்கோக் இருக்கிற பவர் அண்ட் அத்தாரிட்டிக்கு நினச்சிருந்தா என்னனாலும் பண்ணியிருக்கலாமே. பட் ஏன் ஹி ரிமைன் சைலண்ட்? பிகாஸ் அங்கே தான் நம்ம ஜியான் ஜாங்கோக் ஆக்சுவலி ஃபெல் இன் லவ் வித் ஹர். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு சொல்லாமே. எப்படி ஒரு பொண்ணால் வந்து ஃபர்ஸ்ட் மீட்லேயே இவ்வளோ தைரியமாக லைக் இவ்வளோ கரேஜியஸாக வந்து யார் என்னென்னலாம் கேட்கக்கூட இல்லை. லைக் அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலான்னு கூட வச்சுக்கோங்களேன், இல்லை தெரிஞ்சு இருக்கும் கூட வச்சுக்கோங்களேன். ரூமர்ஸ் கூட இருக்கும்ல, ஹீஸ் அ மாஃபியா லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு இவர் தான் தெரியாது, பட் ரூமர்ஸ் வந்து இருக்குது. இவர் மேலே ஒரு பயம் இருக்குது என்டையர் பீப்புளுக்கு, மீடியா பீப்புளுக்கெலாம். இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாமலாம் வயன் வந்திருப்பாங்க, தெரிஞ்சு தானே வந்திருப்பாங்க. பட் எப்படி இவ்வளோ ஒரு இது ரூமர்ஸ் எல்லாம் இருந்தும் அவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஜேகேவை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. இப்படி ஒரு பொண்ணு எப்படி வந்து தன்னை மிரட்டி தான்ட்டு இப்படி பேசிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு அவரை டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், இவரோட வியூ ஆஃப் லுக்கில் ஒரு உமனை இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாரு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் உமன் ஆஸ் லைக் எப்படி சொல்கிறது, கோல்ட் டிகர்ஸ்ன்னு சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் உமன்னா வந்துட்டு லைக் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ்னே சொல்லலாம். இவர் வளர்ந்தது எல்லாமே வந்து அரௌண்ட் தி மாஃபியா வேர்ல்டு, அதை பற்றியில அதுலேயே ஊர்ந்து லைக் எப்படி சொல்கிறது, அதில் டெப்த்தாக இதாகி அந்த மாதிரி இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் பர்சனுக்கு இப்படி ஒரு பொண்ணு மாட்டினா எப்படி இருக்கும்? அதுதான் இங்கே இவருக்கு அது ஒரு க்யூரியாசிட்டியும் தாண்டி ஏதோ ஒன்று தூண்டுது. தட் இஸ் கால்ட் ஹஸ் அப்சஷன் ஃபார் தட் உமன். அந்த உமனுக்காக அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அப்சஷன் அவருக்கு க்ரியேட் ஆகுது. அந்த அப்சஷன் தான் இவருக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு லவ் க்ரியேட் பண்ணதும் இல்லாமல் அந்த பொண்ணு வேணும், வாழ்கிறதுக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை தூண்டுது, அந்த இன்டென்ஷனை. அதன் காரணமாக நம்ம ஜேகேவும் ப்ரப்போஸ் பண்ணுறாரு ஒயன் சர்மாவுக்கு. பட் கெஸ் வாட், இங்கே ஒயன் சர்மா ஹார்ஷாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஜேகேவை. ஒய், அதாவது ஒரு பிக் ஒய் அப்படி வச்சா ஆல்ரெடி ஒயன் வந்துட்டு ஜேகேவை மீட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கும். அந்த ரீசன் ரொம்ப பெரிய விஷயம்னே சொல்லலாம். அந்த விஷயத்தினால ஷீ ஆக்சுவலி ஹேட்ஸ் ஹிம். ரொம்ப ஹேட் பண்ணுறதுனால அவங்க ப்ரொப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் சொன்னால் கரெக்டாக இருக்காது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மேன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ், மணி, பவர், இதுதான் அவங்க வேத வாக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு மேனோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணுவாங்க? அதுவும் தான் ஹேட் பண்ணுற ஒரு பர்சனோட, தான் ஹேட் பண்ணுற அந்த மேனோட ப்ரொபோசலை இப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் ஆல்சோ யா, ஹீஸ் அ ரூமர்டு மாஃபியா லார்ட் இல்லையா? அப்படி இருக்கும் போது பையன் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? இங்கே தான் ஜேகே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஒயனை. ஏன்னா ஒயன் சும்மா இல்லாமல் ஜேகேவை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ரிவேஜின் பேரில் வந்து ஜேகேக்கு லாஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி செஞ்சிடுறாங்க. அண்ட் யா, ஜேகே நினச்சிருந்தா விட்டுருக்கலாம். அண்ட் ஒயன் நினச்சிருந்தா ஜேகேயோட ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். பட் ரெண்டு பேருமே தன்னோட டாமினன்ஸ்லேருந்து இறங்காத காரணத்தினால அவங்களோட லைஃப் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஆக போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரில. பட் யா, ஜேகே ஹேட் அ ஆல்வேஸ் பேக்கப் பிளான். எப்படிங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? மாஃபியா லார்ட். ஸோ
அவருக்கு தெரியும். அண்ட் வயனும் சும்மா கிடையாது. வயன் சர்மா, ஷீ இஸ் அ போர்ட் டைரக்டர், போர்ட் டைரக்டர் ஆஃப் WBC இல்லையா? அவங்களும் பவர்ஃபுல்லான ஒரு லேடி. 2 பேரும் கிளாஷ் பண்ணா யார் வந்து ஜெயிப்பா அப்படிங்கிறது தான் இந்த மீடியா பீப்புளுக்கே ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு, நியூஸாக. இந்த டைமில் தான் ஜேகேவோட ப்ரொப்போசலை இவங்க ரிஜெக்ட் பண்ணி ஜேகேவை வந்து ஃபுல்லாக ஹேட் பண்ணி அவர் கூட ஒரு ரிவெஞ்ச் மோடு போய் இறங்கி 2 பேருமே எந்த அளவுக்கு இறங்கி எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் லாஸ் கொண்டு வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ் கிளாஷ்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு லெஜெண்டரி பேட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிஸ்னஸ்லேயே. அப்படி இருக்கிற இந்த 2 பேரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மீட் பண்ணுறாங்க. பட் சம் அக்கேஷன் காரணத்தினால இந்த டைம் ஜேகே ஃபோர்ஸ்ஃபுல்லி மேரியிங் ஒயன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸிங் அ பெயிட், ஒரு பெயிட்டை யூஸ் பண்ணி ஃபயனை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாரு. இங்கே ஜேகே ஜெயிச்சிட்டாருன்னே சொல்லலாம். ஆமாம் தானே? ஏன்னா இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு லேடியை, யாருக்கும் அடங்காத ஒரு அரகண்ட் அண்ட் ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஒரு உமனை, தான் ஆசைப்பட்ட தன்னோட உமனை ஹி ஃபைனலி மேரிஸ் ஹர், பட் பை ஃபோர்ஸ். தன்னோட மாஃபியா ஸ்டைல்லையே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அண்ட் இங்கே ஒயனுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லாதனால அவர் யூஸ் பண்ண அந்த பெயிட்டோட காரணத்தினால, வே ஆஃப் பெயிட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயம், அதன் காரணத்தினால நம்ம ஒயன் வேறு வழி இல்லாமல் இவருக்கு கீழே போகிற மாதிரி ஒரு சப்மிசிவான டைம் லைன் லைக் லூப், அதில் நம்ம ஒயன் சர்மாவா இல்லாமல் ஜியோன் வயனாக மாட்டிக்கிறாங்க. இங்கே தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆரம்பிக்குது. நம்ம ஒயன் ஆக்சுவலி ஜியோன் வயன் சர்மாவே கிடையாது. பிகாஸ் அவங்க ஷர்மாவோட பொண்ணு கிடையாது அப்படின்ற ட்விஸ்ட்டை நம்ம ஹீரோ போட்டு ஒட்டிக்கிறாரு. வயனோட ஏஜ் அண்ட் ஒயன் பண்ண பிஸ்னஸில் ரிலேட்டடான சில ஃப்ராட்லண்ட் வேலையெல்லாம் இருக்கும்ல, அந்த வேலை எல்லாமே ஜேகேக்கு தெரியும். தெரிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் மாதிரி ரிவீல் பண்ணுறாரு. இங்கே தான் நம்ம ஒயனுக்கு வேறு வழி இல்லாமல் தன்னோட டாமினன்ஸ் இறங்கி சப்மிசிவ், அந்த கண்ட்ரோல், அவரோட கண்ட்ரோல் அதிகமாகுது. இங்கே தான் இவங்களோட டாமினன்ஸ் கம்மியாகி அவரோட டாமினன்ஸ் அதிகமாகுது. இவர் அந்த இடத்துல வயனை தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வராரு ஜேகே. இந்த ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டை இவர் உடச்சி பையனை தன்னோட கண்ட்ரோலுக்கு தன்னோட ஒய்ஃபாக கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாமே பண்ணுறாரு. இங்கே அதே மாதிரி இவர் நினச்ச மாதிரியே எல்லாமே பிரேக் ஆகி கொலாப்ஸ் ஆகுது. லைக் ஒயன் கட்டி வச்சுருந்த தன்னோட என்டையர் ரெப்புடேஷன், தன்னோட கிங்டம், அது எல்லாமே வயனோட எல்லாமே இங்கே பிரேக் ஆகுது. அண்ட் இங்கே வயன் சர்மா தோற்று போகிறாங்க. ஸோ ஆமீஸ், இந்த ரீகேப் வீடியோ இதோட எண்ட் ஆகுது. இதை நான் ஷார்ட்டஸ்ட்டாக போகணுன்னு வச்சேன். 18 minutes வந்துருச்சு. ஹவவர் ஐ டோன்ட் நோ, எனக்கே தெரியல. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரீகேப் வந்து ஒரு க்யூரியாசிட்டி ஆர் எனி இன்ட்ரெஸ்ட், கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தூண்டியிருக்கோம் இல்லையா? அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிவிடுங்க, லைக் ஷேர் எல்லாமே பண்ணிவிடுங்கப்பா, சரிங்களா? கமெண்ட்டும் பண்ணிவிட்டு போங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த JKFF மீட் பண்ணுறேன். டாட்டா, லவ் யூ ஆல், செல்ஃபிட்டீஸ், பாய், சராங்கி.